அண்மையில் 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய மாற்றமாக இருந்தாலும் சரி, அமைச்சரவை மாற்றம் இப்போது தவிர்க்க முடியாததாக தெரிகிறது. ஆனால் ஒரு கேள்வி தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. டத்தோஸ்ரீ தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் அரசாங்கத்தில் நீட்டிப்பாரா என்பதுதான் அது. தற்போது ஹஜ் புனித யாத்திரையில் இருக்கும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான அவர் தனது அனைத்து அம்னோ பதவிகளில் இருந்தும் விலகி PKRல் சேர்வதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சிலர் தெங்கு ஜப்ருலை பொருளாதார அமைச்சராக டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லிக்கு மாற்றாக நியமிக்கலாம் என்று கூறினாலும், அவரது செனட் பதவிக்காலம் முடிவடையவிருப்பதை அடுத்து புத்ராஜயாவில் அவரது எதிர்காலம் குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மலேசிய அரசியலில் தெங்கு ஜப்ருலின் பாதை திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்கிறார் மலாயா பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் முகமது தௌஃபிக் யாக்கூப். தெங்கு ஜப்ருல் கூட்டரசு மட்டத்தில் அல்ல, மாறாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பொருளாதார எந்திரமான ஸ்லாங்கூரில் ஒரு முக்கிய பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தெங்கு ஜப்ருல் பொருளாதார அமைச்சுக்கு மாற மாட்டார் என்றும், உண்மையில் அவர் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் பதவி போன்ற பெரிய விஷயங்களுக்காகவே தயாராகி வருவதாக தாம் நம்புவதாகவும் தௌஃபிக் தி சன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு அல்லது ஸ்லாங்கூரை வழிநடத்தும் நிறுவனத்துடன் ஒப்பிடும் போது பொருளாதார அமைச்சு என்பது மிகவும் சிறியது. முதலீடுகளை இயக்குவதில் அவரது சாதனை பதிவு ஒரு தொழில்துறை சக்தி மையமாக ஸ்லாங்கூரின் லட்சியத்துடன் சரியாக பொருந்துகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25.9 விழுக்காடு ஸ்லாங்கூர் பங்களிக்கிறது. இடைத்தேர்தல் ஒருவேளை மாநில தலைமைக்குள் நுழைவதற்கு வழிவகுக்கும் என்று தௌஃபிக் மேலும் கூறினார். விரைவில் அமைச்சரவை மறுசீரமைப்பு நடைபெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும், தற்போதைய மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி சுங்கைதுவா சட்டமன்றம் மற்றும் கோம்பாக் நாடாளுமன்ற இடங்களை வைத்திருக்கிறார் என்றும் அவர் கூறினார். அமீருடின் மத்திய பதவிக்கு மாறினால் அவர் தனது மாநில பதவியை தக்க வைத்துக் கொள்வதில் அர்த்தம் இல்லை. சுங்கைதுவாவில் இடைத்தேர்தல் ஜப்ருலுக்கு வழிவகுக்க கூடும். 15வது பொதுத் தேர்தலில் அமீருடின் 5185 வாக்குகள் பெரும்பான்மையுடன் சுங்கைதுவா இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். தெங்கு ஜப்ருலின் நியமனம் அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக PKRின் பிம்பத்தை உயர்த்தக்கூடும் என்று அவர் கூறினார். முதலீடுகளை பெறுவதில் தெங்கு ஜப்ருல் அளித்த வலுவான செயல்திறனை காரணம் காட்டி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெங்கு ஜப்ருல் தனது அமைச்சர் பதவியில் நீட்டிப்பார் என்று உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.